அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 24 வாசிங்க. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு ஆவலோடு வாருங்கள், ஆர்வத்தோடு வாருங்கள். அப்படி நான் ஏற்றுக்கொண்டு விட்டால் என்ன நடந்தால் இந்த உலகத்தில் உம்மை விட்டு நான் விலக மாட்டேன். என்ன சம்பவித்தாலும் என்ன நடந்தாலும் சரி, அவரை பின்பற்ற ஆரம்பித்து விட்ட நான் அவரை விட்டு விலகவே மாட்டேன் என்கிற ஒரு தீர்மானம். இரண்டாவது, ஆண்டவரே எனக்கு இப்பொழுது ரட்சிப்பின் கதவு திறந்திருக்கிறது, கிருபையின் கதவு திறந்திருக்கிறது. இந்த கதவு எப்பொழுது மூடப்படுமோ எனக்கு தெரியாது. அந்த கதவு மூடப்படுவதற்கு முன்பு நான் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று பரலோக ராஜ்யத்துக்குரிய பாக்கியத்தை பெற்று நான் ஆண்டவரோடு வந்துவிட வேண்டுமே என்கிற ஒரு ஆர்வம், ஆவல், தீர்மானம். அதுக்கு பேர் தாங்க உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். இன்னும் கூட சொல்லுகிறேன், தேவ ராஜ்யம், பரலோக ராஜ்யம் தானா திறக்காது. நான் பாரம்பரிய கிறிஸ்துவ குடும்பம், ஊழியக்கார குடும்பம், ஆகவே ரட்சிக்கப்பட்டுட்டேன், எனக்கு தானா பரலோக ராஜ்யம் திறந்துடு தப்பான எண்ணத்தில் இருக்கப்படாது. இன்னும் சொல்றேன் உங்களுக்கு, மத்தேயு 11:12 பரலோக ராஜ்யத்துக்கு போகிறது பலவந்தம் பண்ணணும். நான் விட மாட்டேன், நான் உட்பிரவேசிப்பேன். எதை இழந்தாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, எனது லக்கு கோல் பரலோக ராஜ்யம் என்று தீவிரமாய் செய்கிற முயற்சிக்கு பேர் தான் பலவந்தம். அப்படி தீவிரமாய் முயற்சி பண்ணுகிறவர்களுக்கு தான் பரலோக ராஜ்யமே தவிர தானா ஆட்டோமேட்டிக்கலி துறக்காது. ஆகவே கர்த்தர் வெறுக்கிறது வெறுக்கணும், அவர் விரும்புகிறதை விரும்புகிறவர்களே இடுக்கமான வாசலுக்குள் பிரவேசிக்கிறவர்கள். அப்படி ஆயத்தப்படுங்க. உங்களை அடைத்தவர் உண்மை உள்ளவர், கடைசி வரை நடத்துவார். உங்க முடிவு மகிமையா இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.